மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளின் செய்தியுடைய தலைப்பு இயேசுவின் நாமம் பாகம் 2. ஹல்லேலூயா. முதல் பாகம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு கடந்த கால வழிகள்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க? ஆமென். கடந்த கால வழிகள்லேருந்து வெளியே வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வழியே இல்லை. எத்தனை பேருக்கு வழியே இல்லை? கடந்த கால வழியே இல்லை. யாருக்குமே வழி இருக்குது, ஒரு சிலருக்கு. வழிகள்லேருந்து வெளியே வந்திருக்கீங்களா? இல்லையா? கண்டிப்பாக வெளியே வரணும். அதான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஹல்லேலூயா. தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். அதனால் வழிகள்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா என்ன செய்வார்? இன்னும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமம் பாகம் 2க்கு போகலாம். பிலிப்பியர்கள் நிருபத்தில் இயேசுவின் நாமத்தை வென்று எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமமாக என்ன செய்யார்? உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். பதினாறாம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்போது இயேசு கிறிஸ்து கேட்குறார், நான் யாருன்னு கேட்குறார். யாருன்னு கேட்கும்போது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எலியான்றாங்க. எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர் யார்? ஒரு ப்ராஃபட். எரேமியான்றாங்க, அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தான் இருந்தாங்க. தேவனுடைய பணியை செய்கிறதற்கு ஜனங்களுக்குள் சென்று ஜனங்களுக்கு அற்புதங்களையும் விடுதலையும் செய்கிற ஊழியத்தை செய்தவர்கள் தீர்க்கதரிசிகள். ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பாங்க. அவங்க வரமாட்டாங்க. அதை விட்டு அவங்க போனால் பிணத்து மேலே பிணம் பிதைக்கப்பட்ட இடத்துல கூட நடக்கக்கூடாது அப்படின்ற தனக்காகவே பல கட்டுப்பாடுகள் வச்சுனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த ஆசாரிப்பு கூடாதுட்டு வரமாட்டாங்க. அவங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வீடுகளில் தான் ஆசாரிகள் இருப்பார்கள். ஆனால் ஜனங்களுக்குள் கடந்து போனவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தீர்க்கதரிசிகள் தான் கடந்து போனாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சமாதானத்துக்கு ஏதுவில்லாது தீர்க்க தரிசனம் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. குழப்பத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. சரிங்களா? இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காண்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையில் சமாதானத்தை சம்பாதித்தபடினாலே அவருடைய தீர்க்கதரிசிகள் உங்கள் பிரச்சனைக்கான பதிலை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாகத்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால் மனிதர்கள் குழப்பம் உண்டு பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் குழப்பத்திற்கும் தீர்வளிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை தான் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் கடந்து போல அப்படி தீர்க்கதரிசினை பார்க்கலையா? நீங்கள் கர்த்தர் நல்லவர். தீர்க்கதரிசிகள் உங்களை நாடி வருவார்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை தேடி போகக்கூடாது. நினைச்சக்கூடாது. தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வருவார்கள். தீர்க்கதரிசி நீ நினைச்சக்கூடாது தேடி ஒரு நாள் தீர்க்கதரிசனம் கேட்க போகிறேன் தேடி போகக்கூடாது. தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வருவார்கள்.
ஆகையினால எத்தனையோ குடும்பங்கள் இந்த தவறான தீர்க்கதரிசனால் பிரிந்து இருக்கிறார்கள். அது ஒரு ஸ்பிரிட், ஃபெமிலியர் ஸ்பிரிட்டு. குடும்பம் கணவனும் மனைவி பிரிஞ்சு, தொழிலை இழந்து குடும்பங்கள் நடுத்தருவுக்கு போன காலங்கள்லாம் இருக்கிறது. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நம்மை வசனத்தில் கட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சொன்னேன், உங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கணும். ஆமென். நீங்கள் எவ்வளோ பிரச்சனையோடு வந்தாலும் இயேசு உங்கள் குடும்பங்களை கட்டுவிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் பிரச்சனை மழை அளவு இருந்தாலும் இயேசு உங்கள் குடும்பங்களுக்கு நல்ல பதிலை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் இயேசு உங்களை கீழாக்க விரும்பவில்லை, வாளாக்க விரும்பவில்லை, தலையாக்க விரும்புகிறார். அதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த அத்தனை சிலுவை பாடுகள். ஆமென். அப்போ இயேசுட்டு அவங்க கேட்கும்போது தீர்க்கதரிசி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுனா தீர்க்கதரிசி தான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இன்றைக்கு உலகத்துக்குள்ளே நிறைய ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆகினாலே அவைகளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்புவிக்க வேண்டுமானால் வசனம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய விருப்பம்லாம் இங்கே இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். அது எல்லா சபை மக்களும் பரலோகம் போவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா விசுவாசிகளும் பரலோகம் போவான்னு சொல்ல முடியாது. எல்லா ஊழியக்காரனும் பரலோகம் போவானா தெரியாது. ஆனால் வசனத்தை கேட்டு நீங்கள் மிகுந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவை மரண பரியந்தம் பின்பற்றி மனம் திரும்பி கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்களால் இயேசு வரும்போது நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்லுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரலோகம் போகணுன்றதான் தேவனுடைய விருப்பம். அதுவே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுவே உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். ஆமென். இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க, தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, பொருளாதாரம் பெருகட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் முதலாவது உங்கள் வாழ்வினுடைய இலக்கு பரலோகம் செல்லுவது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல, எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க எல்லாம் அவர். அப்போ அவர் என்ன கேட்குறாப்ப, எல்லாம் இப்போ தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்களா? எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. எலியா ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலிசா இருந்தார், யோவான் ஸ்தானம் இருந்தார், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது அது விலையேற பெற்றது. அது ஆவியிலே பார்க்கக்கூடியது, அது பதிலை சொல்லக்கூடியது, சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆகையினால உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் எப்படி சொல்லுது, ஒரு தேவனுடைய மனிதன் தேவன் சொன்னார் என்ற வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினால் அவன் தேவனுடைய மனுஷன் என்று ஏற்றுக்கொள். அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை என்றால் அவன் தேவனால் அனுப்பப்படவில்லை என்பதை நிதானித்துக்கொள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவை பார்த்தோன்னே இயேசு சொன்னாங்க, நீங்கள் தீர்க்கதரிசி சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர் தீர்க்கதரிசியானா அடுத்து சொல்கிறா பாருங்க. அப்போது அவர் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன்னு கேட்டார். நான் கேட்குறேன், இயேசு யார் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? யார் சொல்கிறீங்க? இயேசு யாரு? இயேசு யாரு? இயேசு யாரு? ஆயத்தோரம் சொல்லுங்க. இயேசு யாரு? தேவன். இயேசு யாரு? என்ன மறு சொல். இயேசு யாரு? ஐயா வாயை திறந்தா சொல்லுங்களேன். இயேசு யாரு? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. தேவன் இயேசு யாரு? ஏதாவது சொல்லுங்க. இயேசு யாரு? இவன் தேவனுடைய குமாரன். அடுத்த ரோல இருக்கும் யாருக்கு சொல்லுங்க. இயேசு யாரு? ஜனங்களை விடுவிக்கிறவர். சரி, நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஜனங்களை விடுவிக்கிறவர். இயேசுன்ற அர்த்தம்னா ஜனங்களை விடுவிக்கிற, ஜனங்கள் பாவங்களை நீக்குகிறார். ரைட். இந்த முழு இந்த குடும்பத்தை எல்லாம் இணைத்தவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பங்களை கட்டிவித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ரைட். ஓகே. இப்போ நம்ம இங்கே அப்போ சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வாசி. 19 வருஷம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக எல்லாம் சேர்ந்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவ்வளவு யூதர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை 120 சீசர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அவர் இருக்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் 120. அவர் எங்கே போனாலும் 120 பேர் அவர் கூட இருப்பாங்களாம். ஏன்னா இயேசு செய்த அற்புதம் கண்டு எல்லாம் வேலை வெட்டினா போட்டு இயேசுவினே போனான். 120 பேர், அதில் 12 பேர் அப்போஸ்தலர்கள். 120 பேர் எப்பயுமே இருப்பாங்க. அந்த 120 பேருக்கும் தெரியல இவர் தீர்க்கதரிசி தான் சொல்கிறாங்க. அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரியல இவர் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. உடனே இயேசு சொல்கிறாரு, நின்று சொல்கிறார் அடுத்த வாசமா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள். கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரியது. இட் இஸ் நாட் த ஃப்ளஷ். இது ஒரு மாமிசத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உங்கள் மாமிசம், ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் வேணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு, வாகனம் இயக்குவதற்கு ஒரு சரீரமும் மாமிசம் வேணும்.
ஆனால் இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒன்று இயேசு சொல்கிறா பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இதுதான் பாருங்க, இதுதான் அந்த பகுதியுடைய ரகசியம். 17ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் சத்தம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. அவர் சொல்றாரு, எல்லாம் அமைதியா இருக்கான், நீ மட்டும் பேதுருவே சொல்ற நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னா, இது உன் சொந்த முயற்சியில் கிடைச்ச வெளிப்பாடு கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் உன் ஆவியில வெளிப்படுத்தப்பட்டபடினால நீ சொல்ற நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றேன். அப்போ இது ஃப்ளஷ் கிடையாது. இயேசுவை நீங்கள் அடையாளம் கண்டு மாமிசத்தில் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அதற்கு ஆவியானவருடைய வெளிப்பாடு தேவை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இயேசுவை தேவனுடைய குமாரன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடினாலே உங்கள் ஆவி சாட்சிடுகிறபடினாலே நீங்கள் ஆவிக்குரியவளாக இருக்கிறபடினால நீங்கள் சொல்கிறீங்க இயேசுவே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க. இது உங்கள் மாமிசமும் இரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக தேவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆவியில் சாட்சி கொடுத்தபடினாலே, அது ஒரு வெளிப்பாடாக வந்தபடினாலே நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்கள். ஆமென். இயேசு யாரா தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாங்களா கேட்டிங்கன்னா, ஸ்பிரிட்டில் சொல்லலை. ஒருவேளை சொல்லலாம், அவங்க வாயில் அறிக்கப்படலாம், ஆனால் நாட் இன் த ஸ்பிரிட், ஆவியில் சொல்லலை. நீங்க சொல்றது ஆவியில சொல்றீங்க, ஆவியில் சாட்சியிடப்பட்டபடினாலே நீங்க அவங்க சொல்றதுக்கு உங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்க ஸ்பிரிட் உங்க ஆவி சாட்சி கொடுக்க நீங்க சொல்லுங்க இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதான் அடித்தளம். இதன் மேல தான் இயேசு சபையை கட்டுறாரு. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போறதற்கு முதல் படி எடுத்து வைத்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ மற்றவங்க போய் நீங்கள் சொல்லு பாருங்க, எல்லா கடவுளுகளும் ஒன்று தாங்க, அதில் ஏசு ஒன்றுவாங்க. நீ உங்கள்கிட்ட சொன்ன எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் போய் ஏசு நீங்கள் போய் ஏசுக்கு சொன்னாங்க, நீங்கள் சொல்லி ஏசு உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவங்க சொல்ற உங்களுக்கு சொல்ல நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். இந்த பேதுரு வெளிப்பாடு விசேஷத்தவனா பாருங்க, அதுபோல நீங்கள் ஒரு விசேஷித்தவர்கள். இயேசுவின் நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்கள் ஆவியில் இருக்கிறது. ஆகையினால் சொல்லுகிறீர்கள் நீங்கள் இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறீர்கள். ஆமென். அப்போ தேவன் அங்க என்ன அறிக்கை எடுக்கிறாரு பாருங்க. நீங்க என்ன நான் கேட்கிறேன், இயேசு யார் என்று சொல்லுகிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கைத்துக்கு சொல்லுவோம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் சொல்றேன் இயேசு பேதுரு பாய்ச்சலார் பாக்கியவான், நான் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாமம் போதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு இது ஒரு வெளிப்பாடு. நீங்கள் இயேசுவை அதான் சொல்கிற பாருங்க, மாமிச இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்த பிதாவாகிய தேவன், தேவன் ஆவியாக இருக்கு, அந்த ஆவியாக தேவன் உன் ஆவியில் வெளிப்படுத்தினார். ஆகையினால் நீங்கள் சொல்கிறீங்க உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் போய் மற்றவன்ட்ட கேட்டு பாருங்க, அடித்தளம். அப்புறம் தான் சொல்கிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. நீங்கள் இந்த மேலே நின்றீங்கன்னா பாருங்கள், அதுதான் ரட்சிப்பினுடைய ஆதாரம். ஆமென். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் கேளுங்க, யார்கிட்ட போய் இயேசு யாருன்னு கேளுங்க. அவர் வந்துக்கிட்டே இருப்பார். சத்தியம், அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடுகள் இல்லை. கவனிங்க, எல்லா அந்த வெளிப்பாடுகள் பரலோகத்திலிருந்து வருகிறது. சரியா? இயேசு யாருன்னு கேட்டால் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கப்பட்டேன், இயேசு யார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசு யார்? நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இயேசு யார்? இது மாமிசம் இரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பிதாவாக தேவன் உங்கள் ஆவியில் வெளிப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசு யார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை, இந்த அஸ்திபாரத்தில் தான் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாதுங்க. ஆமென். ஆமென். இதுதான் முதல் வெளிப்பாடு. சரிங்களா? இயேசு யாருன்னு புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு பேதருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு நான் சொல்றேன் முழு சபைக்கும் தெரிந்திருக்கிறது இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சரி, இந்த இவனுக்கு பேதருக்கு முதல் வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. என்ன வெளிப்பாடு கிடைச்சிருச்சு? இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு கிடைச்சு. இவருக்கு இது மட்டும் தான் வெளிப்பாடானா இன்னொரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு, அதாவது ஆவியிலே கிடைத்த வெளிப்பாடு.
வெளிப்பாடுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வேத வசனத்தை குறித்த ரகசியம். வெளிப்பாடுன்னு என்னது? வேத வசனத்தை குறித்த ரகசியம். சொல்லுங்க, வெளிப்பாடு என்பது வேத வசனத்தை குறித்த ரகசியம். ஹல்லேலூயா. அப்போ இது மட்டும் தான் கிடச்சி, இன்னொரு ரகசியம் கிடச்சிச்சு அவனுக்கு. பார்க்கலாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இயேசுவின் நாமத்தை பற்றி நான் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? இயேசுவின் நாமத்தை தொடர்ந்து பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த நாமந்தான் இந்த உலகத்தை ஆளுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தை ஆளுன்னு சொல்கிறது மன்னிக்கணும், உலகத்தை முழங்கால்களை முடக்குகிறது. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு வருவோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் 36. இப்போ இந்த பவுல், இந்த பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு. 32-36 சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். இல்லை, அதுக்கு முன்னாடி 34 வாசிப்போம். 34 சேர்ந்து வாசிப்போம். தாவீது, பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது உரிவாசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனை சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும். நிறுத்துங்க. ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் ஜெகோவா, ஜீசஸ் இஸ் யாவே. இயேசுவே கர்த்தர். பிலிப்பியர் 2:16-17 வாசல்ல தேவன் அவரை இயேசுவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்வது பிதாவாகிய தேவனுக்கு மகிமைன்னு சொன்னோம் இல்லையா? அதான் இங்கே சொல்றாரு, இயேசுவை தேவன் ஆண்டவரும். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இந்த வசனம் பிலிப்பியர் 2:14 வாசம்ல இந்த வெளிப்பாடும் பேதுரு கிடைச்சிது பாருங்க. இயேசுவே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய். இப்போ பேதுருட்ட போய் நீங்க கேட்டீங்க, பேதுருவே நீ அங்கே கிறிஸ்துவே உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னே, இயேசு யாருன்னு கேட்கும்போது பேதுரு சொன்னாரு, நீர் உன்னதமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய, மன்னிக்கணும், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னீரே. அந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சுன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்றாரு. ரைட்டா? இப்போ இங்க பேதுரு சொல்றாரு, இயேசுவே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் யாவே, இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன். இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சது? சொல்றாரு, இது மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க பிதா என்று சொன்னாரு. இயேசுவே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே தேவன், இயேசுவே யாவே என்று முடிசூட்டப்பட்டார் என்கிற வெளிப்பாடு எனக்கு ஆவிலே கிடைத்தது என்று பேதுரு சொல்லுவார். சொல்ல புரியுங்களா? வெளிப்பாடுன்றது வேத வசனத்தை பற்றின ரகசியம். அவனுக்கு 2 வெளிப்பாடு கிடைச்சு. முதல் வெளிப்பாடு, இயேசு யார்? உன்னதமான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 2வது வெளிப்பாடு என்னது? இயேசுவே ஆண்டவர். உங்களுக்கு கேட்கிறேன், இயேசு யார்? 2 வெளிப்பாடு சொல்லுங்க. இயேசு யார்? இயேசு யார்? இயேசுவே ஆண்டவர். ஆமென். இந்த 2 வெளிப்பாடும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தருகிறது. ஆமென். நீங்க இந்த வெளிப்பாடு அறிஞ்சு நீங்க இயேசு ஜீசஸ் இஸ் லார்ட்னு சொன்னீங்கன்னா, ஸ்பிரிட்ல உங்களை சுற்றி ஒரு அக்கினி வளையம் விழுகும், எல்லா கால்களும் முடங்கும். என்ன செய்யும்? முடங்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நாமத்தை பற்றி அறிஞ்சது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இப்போ நான் கர்த்தருடைய இயேசுவின் தாம மகிமைக்காக டெலிவரன்ஸில் போகும்போது, ஹீலிங்கில் போகும்போது, இந்த இயேசுவின் நாமத்தை பற்றின வெளிப்பாடு நான் சொன்னால் முடங்கும் அடங்கும்னு எனக்கு தெரியும். ஆமென். இந்த தெரியும் என்பது வெளிப்பாடு. ஆமென். நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆமென். நாங்கள் இயேசு யார்? இயேசு யார்? ஆமாம். இது மாமிசமும் இரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனுடைய ஆவி உங்கள் ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த பேதுரு சொல்றாரு, இவர் பாருங்க, இவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. இந்த வெளிப்பாடை அவர் அறிஞ்சிட்டாருனால இங்கே சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்துவும் தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவரும். இதைத்தான் பவுலும் அங்கே வெளிப்பாடாக சொல்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பாருங்க, அப்போ அதை அது முடிஞ்சனால பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வெளிப்பாடை சொல்கிறீங்க இல்லையா, இயேசு தான் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு தான் ஆண்டவர்னு சொல்கிறீங்க இல்லையா, இது நீங்கள் சும்மா சொல்லலாம், சும்மா சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ரைட்டுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு போவோம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நம்ம எழுந்து நின்று வாசிக்க போகிறோம். இந்த வசனம் உங்கள் ஆவிகளுக்குள் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறது. எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். நான் இந்த இடத்துல வேத வசனத்தை உயர்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க.
இங்கே இருக்கிற எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். இங்கே இருக்க ஒவ்வொருவரும் நான் சொல்லுவேன், நீங்கள் சுகித்திருப்பீர்களாக. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜோம்ன்று நீங்கள் வாழ்ந்திருக்கணுன்றது தான். சரிங்களா? வசனத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சரியா? 1 கொரிந்தியர் 12:3 வாசிப்போமா? சரி. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். நிறுத்திக்கோங்க, மெதுவாக வாசிக்க போகிறோம். சரியா? பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஜீசஸ் இஸ் லார்ட் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை தேவன் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்று உங்களுக்கு தெரிவிக்க. உட்காருங்க. அப்போ பிலிப்பியரில் வாசித்தோம், பிதாவாகிய தேவன் சொன்னார், இயேசுவை ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமைன்னு சொன்னாலும் இயேசுவை ஆண்டவர் நீங்கள் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் சொல்ல முடியாது. ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் சொன்னாலும் அது வேலை செய்யாது. ஆனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் நான் அப்படி இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியாது நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:3 நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரின் உதவி அன்றி ஒருவனும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே கர்த்தர் என்பதை கூற முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? ஒருவரும் இயேசுவை கர்த்தர்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இயேசுவே ஆண்டவரே என்று இயேசுவே ஆண்டவர் உங்கள் ஸ்பிரிட்டில் க்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஆவியில் கூப்பிட்றீங்களா, அதுக்கு யார் உதவி செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இதான் ரட்சிப்புங்க. எத்தனை பேர் இயேசுவே ஆண்டவர் உங்கள் ஸ்பிரிட்டில் சொல்கிறீங்க? பரிசுத்த இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுன்னு சொல்லும்போது சத்தமாக சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். நான் சொல்கிறேன், உங்கள் ஆவியில் சொல்கிறீங்களா, உங்கள் ப்ளஸில் சொல்கிறீங்களா? ஆவியில் சொல்கிறீங்களா? சரி, நான் ஒரு சொல்கிறேன், இது ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஜீசஸ்ன்னு யார் வேணாலும் கூப்பிடலாம், இயேசுவே கர்த்தர் சொன்னா வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் நீங்கள் மெய்யாகவே இயேசுவே ஆண்டவர் இவருக்கு நிகரான ஒருவருமே கிடையாது, இயேசு மட்டும் தான் மெய்யான தேவன் சொன்னீங்கன்னா அதுக்கு பரிசுத்த ஆவியின் துணை தேவை. அது ரட்சிக்கப்படும் பொழுது அவங்க ஆவியில் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மந்திரவாதிகள் இருந்தாங்க. சரிங்களா? பிசாசு இருந்துச்சு. 7 மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை போன்னு சொன்ன பிசாசு சொல்லிச்சு. இயேசுவை தெரியும்னு பிசாசும் இயேசுவின் நாமத்தை சொல்லிச்சு. அதே நேரத்தில் மந்திரவாதிகளும் இயேசுவை சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? சரியா? இப்போ நம்மளும் சொல்லுவோம் இயேசு, நம்மளும் இயேசுன்னு சொல்கிறோம், இயேசு நம்மளும் சொல்கிறோம், மந்திரவாதியும் சொல்கிறான், அப்புறம் பிசாசுன்னு சொல்லுது. மந்திரவாதி இயேசுன்னு சொல்லும்போது பிசாசு மந்திரவாதியை பிச்சை எடுத்துருச்சு. சரிங்களா? அதே நேரத்தில் ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் பிசாசு முழங்கால முடக்கும், அவன் மேலே ஒரு தண்டர், ஃபயர் தண்டர் விழுகும். அதாவது அக்கினிமயமான ஒரு இடி முழக்கம் முழங்கும், அது அவன் கால்களை முடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அது மாதிரி இந்த நாமத்தை சொல்கிறது ஹோலி ஸ்பிரிட்டோடைய உதவி தேவை. ஃப்ளஷ்ஷுக்கும் நான் சொல்லுவாங்க, நாங்கள் பிசாசு வரனா போக மாட்டேங்குது, நாங்கள் ஹீலிங் பண்ணால் போக மாட்டேங்குது, நாங்கள் ஜெபம் பண்ணால் பதில் வர மாட்டேங்குது. அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஹோலி ஸ்பிரிட்டில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொன்னீங்கன்னா முழங்கால்கள் முடங்கும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையான்னு எனக்கு சரிங்களா? அப்போது ஆவியானவர் துணை இல்லாமல் கூட நீங்கள் இயேசுவே ஆண்டவன் சொல்லலாம். பட் அனாயிண்டட் ஒன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொன்னால் முழங்கால்கள் நிச்சயமாய் முடங்கும். ஏன்னா மேலேருந்து ஃபயர் தண்டர் வரும், அக்கினிமயமான இடிமுழக்கம் உண்டாகி அது என்ன செய்யுங்கன்னா டீமனையும் பாதாளத்தையும் வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளையும் ஜீவனுள்ளவைகளும் ஜீவனற்றவைகளும் என்ன செய்து கேட்டீங்கன்னா முழங்கால்களை முடக்கும், அடங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாமத்தை எப்படி கூப்பிடன்னு கேட்டிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோடைய உதவியினால் இந்த நாமத்தை கூப்பிடணும், ப்ளஸ்ஸில் கிடையாது. ரைட்?
ஹோலி ஸ்பிரிட்டோடைய நாமத்தில் நான் ஒரு நாள் பாருங்க, பிசாசு ஒரு கர்த்தருடைய ஏசாண்ட தயவு நான் சொல்கிறேன், சில விளக்கங்களை கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். எப்போ அண்டர் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகத்தின் வல்லமையின் கீழே நான் இருந்து பிசாசை பார்த்து, பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கும்போது பிசாசை பார்த்து நான் சொன்னேன், வாயை மூடுன்னு சொல்லணும், வாயில் மனசில் யோசிக்கிறேன், நான் வாய் தவிர நினச்சினேன், வாயை பொத்துன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மைண்டில் என்ன ரெக்கார்டு இருக்குது, வாயை மூடுன்னு தான் சொல்லணும்னு. நான் சொல்லிட்டேன் வாயை பொத்துன்றேன். பொத்துனே பிசாசு பொத்திக்கிச்சு, வாயை பொத்திக்கிச்சு. மனசு தெரியல, வாயை மூட தானே சொன்னேன், என்ன பொத்திருக்கேன். அப்போ தான் சொல்லிச்சு, நீ வாயை பொத்த தானே சொன்னேன், நீ சொல்கிறதானே நான் செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அண்டர் த ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அது ஃபயராக இல்லையான்னு பிசாசு கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் பிசாசு மந்திரவாதின்னு இயேசுவின் நாமத்தில் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், அந்த நாமத்துக்குள்ளே பவர் என்ன செய்யலை, ரிலீஸ் ஆகலை, அக்கினி ரிலீஸ் ஆகலைன்னு அடி போட்டு எடுத்துட்டான். பிசாசிலைகள் நீங்கள்லாம் ரசிக்கப்பட்டிருக்கனால, அந்த ஆவியின் வெளிப்பாடு இருக்கனால, யூ ஹேவ் அத்தாரிட்டி அண்ட் எபிலிட்டி, எல்லா அதிகாரமும் வல்லமையும் இந்த இயேசுவின் நாமத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைஞ்சு உங்கள் மேலே இருக்க வியாதி, உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதியை நீங்கள் அறிந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் அது வெளியே போயிடும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த நாமத்தை எப்படி படுத்தினா, இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஹோலி ஸ்பிரிட், அனாயிட்டட் பை த பரிசுத்த ஆவியின் வல்லமின் கீழ் இந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென், ரைட்டுங்களா? சரி, இதான் இயேசுவின் நாமம். இப்போ இயேசுவின் பேதுருக்கு இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்கிறதும் இயேசுவே ஆண்டவன் சொல்கிறதும், பவுல் சொல்கிறார் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் இயேசுவே கர்த்தர் என்று சொன்னதுனா ஹோலி ஸ்பிரிட்டோடைய வெளிப்பாட்டில் சொல்லப்பட்டது. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு அனாயிட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய உதவி தேவை. சும்மா ஃப்ளஷ்ஷில் கிடையாது, ஃப்ளஷ்ஷில் இது ஃபுல்லாக சொல்லி ஏற்கனவே ஃப்ளஷ் கிடையாது. அதெல்லாம் சொன்னேன் பாருங்கள், நீங்கள் பாஸ்ட் பெயினில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளஷ்ஷில் தான் இருப்பீங்க. இல்லையா பாஸ்ட், நான் மறுபடியும் பழைய கால வழிகளில் உங்கள் இருதயங்களில் இல்லாதிருப்பதாக. அல்லேலூயா. சொல்லுங்கள் வாயில திறந்து, பழைய கடந்த கால வழிகள் என் இருதயத்திலே இல்லை. சொல்லுங்க, கடந்த கால வழிகள் என் இருதயத்திலே இல்லை. சொல்லுங்க சமர்ப்பிச்சு, கடந்த கால வழிகள் என் இருதயத்தில் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஆமென். இந்த ரகசியம் நீங்கள் நல்லா இருக்க, நான் சொல்லித்தேன், நீங்கள் நல்லா இருக்க. ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போது கடந்த கால வழிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோலி ஸ்பிரிட் வந்து இப்படி ஃப்ரீ ஸ்பிரிட்டை தான் விரும்புகிறார். உங்கள் இருதயம் விடுதலையோடு இருந்தால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் உச்சரிக்கிறவைகள் வந்து வாய்க்கும். அப்போ சொல்லி முடிச்சிட்டேன். அப்போது 1 யோவானுக்கு போவோம். டைம் என்ன? 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நல்லா கவனிங்க, இந்த சத்தியங்கள் இவைகள்லாம் உங்கள் வாழ்கின்ற அஸ்திவாரமாக இருக்கட்டும். இவைகள் உங்கள் வாழ்வை கட்டியல், உங்கள் குடும்பங்களை கட்டியல், உங்கள் எதிர்கால சந்ததியை கட்டி எழுப்பட்டும் நான் இயேசு கிறிஸ்துக்குள் விரும்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. 1 யோவான் 4:2. இப்போ நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தர்னு, பரிசுத்தா இருந்தால் இயேசுவை கர்த்தர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இயேசுவை ரட்சிக்கப்படாங்க, இயேசுவை கர்த்தர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்கிறது நீங்கள் சொல்கிற வித்தியாசம் இருக்குது இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே சொல்கிற பாருங்கள், 1 யோவான் 4:2 எல்லாம் சேர்ந்து, தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. நம்ம அறிக்கை பண்ணுறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்கிறோமா சொல்லலையா? சொல்கிறோம். மற்றவங்க இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு அவங்க மற்றவைகளோடு சேர்த்துக்கொள்வாங்கல்ல, மற்றவைகளோடு இது ஒன்றுண்டுவாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம எதுவுமே இயேசுக்கு நிகராக வைக்க மாட்டோம் இல்லையா? அவர் இயேசுக்கு நிகர் இயேசு தான் சொல்லுவோம். சரிங்களா? அவர் தான் அப்படி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண அவங்க அறிக்கை பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க ஆவியில் அறிக்கை பண்ணுறாங்களா பார்க்கணும். தான் ரொம்ப முக்கியம். இயேசுவை ஆவியில், இந்த born again ஸ்பிரிட்டில், ரட்சிக்கப்பட்ட ஆவியில் அவங்க அறிக்கை பண்ணுறாங்க பார்க்கணும். நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் தேவன் வந்து சபைனா எதுன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கட்டடத்தை சொல்லலை. சபை என்பது சத்தியத்தில் ஜனங்கள் கட்டப்படுவதே சபை. சொல்லுங்கள், சத்தியத்தில் ஜனங்கள் கட்டப்படுவதே சபை. சொல்லுங்கள், சத்தியத்தில் ஜனங்கள் கட்டப்படுவதே சபை. நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, நிறைய சபை விசுவாசிகள் நரகத்தில் கிடக்காங்கன்னு போயிட்டு வந்து சொல்கிறாங்க, நான் நரகத்து போல். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்க ஒருத்தர் நரகத்து போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நரகம் ரியலாக பாஸ்டன்றீங்க. நீங்கள் மூச்சு விடுறது ரியல்னா நரகமும் ரியல். சரிங்களா? நரகம் அப்போ போயிடுறாங்க. அப்படி மாய் மாலமாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது.
அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுறது born again ஸ்பிரிட்டில் செக் பண்ணிக்கணும். நான் born again, இயேசு ஆண்டவர், ரைட்? அப்படி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். உங்கள் ஆவி என்ன செய்யும்? சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. எனக்கும் தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு. ஆனால் ஒரு பாஸ்டராக இருந்து நான் வெளியரங்கமாக சொல்ல முடியாது. எப்படியாவது இயேசுக்குள்ள நடந்த பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படியா ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டால் போதுங்க, அப்புறம் கர்த்தருக்குள்ளே பிடிச்சி சின்ன சின்ன பரலோகத்துக்கு போயிடலாம். ரைட், ஓகே. அப்போ இங்கே வசனம் சொல்லுங்க, தேவ ஆவியை நீங்கள் எதிராக இல்லையா என்றால் மாமிசத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாக இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதில்லை. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி எதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில். இந்த அந்தி கிறிஸ்து ஆவினா கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவி. இது என்ன செய்ய? அறிக்கை பண்ண விடாதான். பிலிப்பியில் சொன்னோம், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது பிதாவாகிய தேவனுக்கு சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. அப்போ பிசாசு சொல்லு, அவர் இயேசு ஆண்டவன் சொல்லாது, ஆளுகை செய்கிற வெற்றி தருகிறவர் ஆண்டவர் சொல்லாதன்னு நிற்குமா பிசாசு? நீங்கள் ட்ரூ அனாயிண்டிங்கில் இன் ஜீசஸ் நேம் சொன்னீங்கன்னா பிசாசு ரெண்டு காதையும் பொத்திக்கிறோம். அது சொல்லுவோம், இந்த நாமம் இருவரமும் கருக்குள்ள பட்டைத்தி, எந்த பட்டைத்திப்பாலும் கருக்கானது அந்த நாமம்னு சொல்லுவோம். ரெண்டு காதையும் பொத்திக்கிறோம் பாருங்க. சில இடத்துல பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்கள், இயேசுவின் நாமத்தை அவமானப்படுத்துகிறாங்க. இயேசு பிசாசை கூப்பிட்டு ஒரு 50% விசுவாசிகளை கட்டி வச்சுக்கோ, ஒரு 100% கட்டி வச்சுக்கோ, ஒரு 70% கட்டினா அவர் அனுமதிப்பார், வியாதிகளை அவர் தருவார். அப்படின்னா இயேசுவின் நாமத்துக்கு அவமானப்படுத்தக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா கிடையாது. பிசாசு தேவன் அனுப்புற பிசாசுக்கும் அப்புறம் இயேசு வர இடத்துல பிசாசு நிற்பான்னு. மனுஷன் நிற்க முடியாது, பிசாசு இயற்கை நிற்க முடியாது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் நிற்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பல காரியங்கள், அதனால பழைய ஏற்பாட்டு பிரசங்க கிடையாது. நான் நீங்கள் பிரசங்கத்தை பாருங்கள், ஏதாவது பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க கிடையாது. ஒரு சில சம்பவங்கள் எடுப்பேனே தவிர, ஆனால் நான் பழைய ஏற்பாட்டு பிரசங்கி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புதிய ஏற்பாட்டு பிரசங்கி நான். நல்லா கவனிங்க, என் பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்கள். எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான், 100% புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கும். ஏதாவது விளக்கத்துக்காக பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியங்களை கொண்டு வருவேன். 100% புதிய ஏற்பாட்டில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வேளை கர்த்தர் சிலுவையில் மரிக்காதனால பிசாசு வந்தான் போனான். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், பிசாசு இங்கே வந்தான்னா அவன் தெரியும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மளை பாதாளத்துக்கு அனுப்பினான்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுங்களா? பிசாசுக்கும் தேவனும் நண்பர்கள் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் அனுப்புவான், அது லட்சக்கணக்கான பேர் பண்ண எல்லாம் நரகம் போகிறது இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ சொன்ன பிசாசு என்ன, இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற கவனமாக இருக்கான். இது எப்படி நடக்குது? இன்னும் நடக்குது பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்குது, விடுதலை நடக்குது. உடனே சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள். சாட்சி சொல்லும்போது பாருங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிசேஷகர் ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்துருச்சு அப்படின்வாங்க. ஜெபம் பண்ணார், ஆமாம். அங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சுகம் தந்தார்னு வாயை திறந்தே சொல்ல மாட்டாங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இங்கே சாட்சி சொல்லும்போது பாருங்கள், நான் சொல்லுங்கள் கடைசியில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? இப்படி சொல்லுகிற போது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி வேலை செய்யுது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், சுவிசேஷர் ஜெபம் பண்ணார், அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் எனக்கு சுகம் தந்தார். ஹல்லேலூயா. சொல்லணும், கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார். ஒருத்தவங்க ஏன் நாங்கள் பாருங்கள், நாங்கள் எப்படி ஊழியம் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஊழியம் அப்படி பண்ணலைங்க, வேறு மாதிரி ஊழியம் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு நானும் பாஸ்டர்மாவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ கிடையாது, நான் சொல்கிற சாட்சிகள் ரொம்ப நாளைக்கு, இப்போ சாட்சிகள்லாம் என்னுடைய வாழ்க்கை சாட்சிகள் போய் சொல்கிறதில்ல. பழைய நான் சாட்சி ஏன் சாட்சி ஒன்று புரிஞ்சு கொள்றதுக்காக. பெட்ரோல் போகிறதுக்கு 100 ரூபா தேவை, என் பையில் 20 ரூபா இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் பாஸ்டர் பஸ்ஸில் கீழே விழுந்துட்டேன், மொட்டு வந்து விலகிருச்சு. மொட்டு என்ன செஞ்சிருச்சு? விலகிருச்சு. ரொம்ப ஏழ்மையான மனுஷன், நல்ல மனுஷன். கூப்பிட்டாரு, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், வீட்டுக்கு போகிறது தான் பெட்ரோல் இருக்கும் பைக்கில். அவர் வீட்டுக்கு போனால் வண்டி எங்கேயா நின்றுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் வாங்க, அழுகுறாரு. நல்ல மனுஷன், ஏழையான மனுஷன். நான் போன உடனே பாருங்கள், நாங்கள் 2 பேர் போகிறோம். எனக்கு தேவை எவ்வளவு? பெட்ரோல் போட 100 ரூபாய் 50 ரூபா அந்த போட்டு வீட்டுக்கு போயிருவேன். பாஸ்டர்மா இருக்காங்க, சாட்சி. போனேன் பாருங்கள், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம். டபக்குன்னு கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது, பெரிய சத்தம், காதில் கேட்குற அளவுக்கு. டப்புன்னு எந்திரிச்சு நின்ட்டாருங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், நடந்தா ஏசாண்டர் நாம் மகிமைக்கு நடந்தார். என்ன செய்வார் நினைக்கிறீங்க? ஜேம்ஸ் ஐயா வந்திருந்தார், சர்வீஸ் கூட அந்த கிறிஸ்மஸ் வந்திருந்தார், அவர் மேலே வந்திருந்தார். இன்னும் சொல்லுவார்,
ஐயா நீங்கள் ஜோம் பண்ணீங்க ஏசாண்ட அற்புதம். அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் ஜோம் பண்ணீங்க சரியாச்சு. நான் சொல்லுவேன், நான் ஜோம் பண்ண ஏசப்பா சுகமாக்கினான்னு நான் சொல்லுவேன். உடனே அவர் வேமா ஓடினார் பாருங்க. ஓடிட்டு அங்கிட்டு இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்தாரு. என் ஆண்டர் ஏற்கனவே சொல்லிச்சாச்சு, சுகம் பண்ணி சுகமானோன்னு யாராவது காணி கொடுத்தா நீ வாங்கக்கூடாது. எவ்வளோ சோதனை பாருங்க. எனக்கு வண்டியில் பெட்ரோல் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தார். என் நாமத்தை அவன் ட்ரைடு பண்ணுறான். மெதுவாக செட்டில் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நன்றி காணிக்க அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வேற. உடனே கொடுக்குறேன், கொண்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு தேவையோ பெட்ரோல் போடணும். அது இப்படி ஆண்டவரே டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் சோதனை கிடையாது, டெஸ்ட் பண்ணுறீங்களே ஆண்டவரே. வண்டியில் பெட்ரோல் நான் சொன்னேன், உள்ள மனது சொல்லுது வாங்கு பெட்ரோல் போடுறோம்ல. இறுதியில் ஆகிடுச்சு, வாங்காத அவன் ட்ரைட் பண்ணுறான். என் நாம தொலை கொடுத்து நீ வாங்கிடுவியா? இன்றைக்கி நடக்குது பாருங்கள். நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் 50,000 செலவாகும். நான் இங்கே வந்து ஜோம் பண்ணினேன், அதனால் சுகமாயிடுச்சு, அதனால் 50,000 கொடுக்குறேன். நீ ஆஸ்பத்திரிக்கு போய் அறுத்துட்டு 50,000 கட்டு. இயேசுவின் நாமம் நாட் ட்ரைடிங். நல்லா புரிஞ்சுங்களா? இப்படி ஊழியத்தை நான் செய்யலைங்க, சரிங்களா? இப்படி ஊழியத்தை இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம், நீங்கள் தாங்க மாட்டீங்க. இந்த ஊழியத்தை நான் செய்யலை. நான் சொன்னேன், வேணாம் பிரதர், இருக்கட்டும், ஏசு ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிடுச்சு வண்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அப்புறம் கர்த்தர் பல இப்படி தான் அற்புதமோ டெலிவரன்ஸாக நடந்தால் உடனே காணி கொடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் காணிக்க கொடுப்பாங்க, சரிங்களா? அற்புதம் பிசாசு வரட்டினா உடனே வஞ்சமா கொடுத்து வேண்டே. இயேசுவின் நாமத்தை ட்ரைட் பண்ணுறவன் பணம் இருக்கட்டும் வச்சுக்கோ. நீ வந்து செட்டில் ஆகி நன்றியாக செலுத்துறதுக்கு பின்னால் வந்து கர்த்தர் ஏசாண்டர் செய்தான்னு சொல்லி கொடுக்குற அது வேறு. உடனே ட்ரைட் பண்ணுவான் பாருங்கள். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இப்பொழுது உலகத்தை. அதனால் நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா, இது போனீங்கன்னா சங்கர் பாசு ஜோம் பண்ணார், அற்புதம் அப்படி சொல்லக்கூடாது. சங்கர் பாசு ஜோம் பண்ணார், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணணும் இயேசுவின் நாமத்தை. ஆமென். நல்லா போனீங்க. இது வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அறிக்கை செய்யக்கூடாது என்பதிலே நிற்கிறது. அப்போ நீங்கள் அறிக்கை செய்யக்கூடாதுன்னு பிசாசு சொல்லுது. தேவன் குமாரனாக இயேசு என்ன சொல்லி அறிக்கை பண்ணுன்றார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அதை அறிக்கை செய்யாமல் இருக்கீங்க. ஒரு சிலர் அறிக்கை பண்ணணும். நான் சொல்கிறேன், சபையில் அறிக்கை பண்ணணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்க அறிக்கை பண்ணணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணலை அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கீங்க. சொல்லாதுன்னு சொல்லுது. ரைட்டு பாருங்கள். இப்போ பிசாசுங்க அறிக்கை பண்ணக்கூடாதுன்றது அந்த கிறிஸ்துவனுடைய இயேசுவின் நாமத்தை. நான் இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு அப்போ டெலிவரன்ஸ் ஆர்ட்ஸ் ஹீலிங் ஆச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்களே சொல்லுங்கள். இதை பாதுகாத்ததும் தந்ததும் கர்த்தராக இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஹல்லேலூயா. அதில் ஆவியில் புரியுங்களா? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் எதில் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வேறு. ஹல்லேலூயா. அதை கடந்து வந்துட்டோம். அநேக குடும்பங்களுக்குள்ளே பலத்த காரியங்களை செய்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாம மகிமைக்காக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆமென். அப்போ அவங்கன்னா இந்த சபைக்கு வரட்டுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் போகிற சபைக்கே போங்க. உண்மைதாங்க, நீங்கள் போகிற சபைக்கே போங்க. அண்ணே இங்கே வந்துட்டுமா பாஸ்டர், இங்கே வந்துட்டோம், நீங்கள் போகிற சபைக்கே போங்க. அவங்களெலாம் நான் கூப்பிட்டேன், ஏசி காலில் தான் ப்ரேயர் நடத்துவேன். அல்லேலூயா. சரி, நீங்கள் வந்திருக்கீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ரைட், ஓகே. இப்போ பார்ப்போம் இந்த வசனங்களை குறித்து. நான் சொன்னேன், அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு பிசாசு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இப்படி உங்களுடைய நன்மைகளை அறிக்கை பண்ணாது இருக்கிறீங்க? அது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. சுகம் பெற்ற இயேசுவின் நாமம். அதுக்கு சாட்சி நேரம் ஏன் வைக்கிறேன்னா, இது விளையாட்டு போக்கில் வைக்கல. வசனத்தை படி நீங்கள் சாட்சி சொல்லும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் நன்மையும் உறுதிப்படுத்தப்படும். இல்லைன்னு நான் சொல்லுங்க, இது எங்கே போய் முடிய போகுது? அறிக்கை பண்ணலாம். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ இது ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். அப்போ இயேசு சொல்கிறாரு, இவன் அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்து இயேசு சொல்கிறா பாருங்க. லூக்கால சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். வசனம் பாருங்கள். இதுதான் வந்து இப்படி தான் படிக்கணும் வசனத்தை. லூக்கால சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம் பாருங்கள். லூக்கா 12:8-9 வசனங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிமா. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதருக்கு முன்பாக இங்கே அறிக்கை பண்ணுன்றார். சொல்லுன்ற அறிக்கைனா சொல்லுண்டா. ஏசு சொல்றார், நீ சொல்லுப்பா நான் செஞ்ச நன்மையை.
நான் செஞ்ச நன்மையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சபை நடுவே இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நீங்கள் சொல்லும் பொழுது, தேவகுமாரனாகிய இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து தேவதூதர்களுக்கு முன்பாக உங்க பேரை சொல்லி அறிக்கை செய்வார். ஆமென். ஏன் அறிக்கை பண்ணா தெரியுமா? அவன் என்னை சொல்லிட்டான். அவன் சொத்தை, அவன் சுகத்தை, அவன் பலத்தை, அவன் விடுதலையை, அவன் ஆசீர்வாதத்தை, அவன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி தேவதூதர்களே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அங்கே நடக்குதுங்க. இதெல்லாம் இயேசு பொய் சொல்ல. இங்கே யோவானில் பிசாசு அறிக்கை பண்ணார். நிறைய பேர் அறிக்கை பண்ணாமே இருக்கிறீங்க பாருங்க. ஆசீர்வாத நன்மைகளை, பலத்தை, சுகத்தை தேவகுமார் நான் இயேசு இது அற்புதம் அறிக்கை பண்ணுறதில்ல. அந்த கிறிஸ்துவில் இயேசு அறிக்கை பண்ணுப்பா. அறிக்கை பண்ணாதான் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நிலையாய் நிற்கும்படி தேவன் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக தேவதூதர்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை சொல்லி அறிக்கை செய்து நூற்றுக்கணக்கான தூதர்களை உங்களுடைய நன்மைகளை பாதுகாக்கும்படி அனுப்புவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லேன் அறிக்கை பண்ணலையா? நான் சொல்லேன் ரொம்ப நாளில் பாருங்க, ரொம்ப நாள் நிற்காது. இந்த சுகமோ பெலனோ ஆசீர்வாதமோ எங்கேயோ லூஸ் ஆக போகுது. நான் பார்த்துட்டே இருப்பேன் பாருங்க. ஆட்டுக்குட்டியின் வசனத்தினாலும் சாட்சியின் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் உங்கள் சாட்சி சொல்லுகிற அந்த வார்த்தையினாலும் அவனை அப்படி சொல்லும்போது அவனை ஜெயிக்கிறோமா பாருங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவியை ஜெயிக்கிறோமா பாருங்க. அப்போ இயேசுவின் நாமத்தை பாருங்க. ஒரு பக்கம் அசுத்தாய் சொல்லக்கூடாது, வசனம் சொல்லணும். நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து இயேசு செய்த நன்மைகளை சபை நடுவே உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். என்னை பார்த்து வேணுமா நீங்கள் பொறாமட்டுக்கோங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணால் ஏசு ஆண்டவர் அற்புதம் செய்யறான்னு பொறாமட்டுக்கோங்க. பாஸ்டர் போல் ஜோம் பண்ணணும், பாஸ்டர் போல் ஊழியம் செய்யணும், பாஸ்டர் போல் அற்புதம், அது அந்த அளவுக்கு வாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி யாரும் பொறாமைப்பட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற நன்மையை காட்டில் இந்த வேத வார்த்தை பெரியது. ஆமென். ரைட்டுங்களா? ரைட், ஓகே. தேவ தூதர்களுக்கு முன்பாக அடுத்த வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் வாசிப்போம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்க. நீங்கள் இயேசு இது என்ன அறிக்கை பண்ணுறது? இந்த அறிக்கை என்ன பாருங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று எவன் அறிக்கை பண்ணாதிருக்கிறானோ மனுஷன் தேவதூதர்கள் முன்பாக மறுதலிக்காக நான் தான் அற்புதம் என்னையவே மாட்டேன். நான் சில இடங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வாங்க பாருங்க. சிலர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரியை பார்க்க போயிருந்தோம். அந்த பையன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கை இருக்க பாருங்க, இந்த கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், ரத்தமாக இருக்கும் பாருங்க, ரத்தமாக இருக்கும். கையை அப்படி மடக்க முடியாது. இந்த சபைக்கு வரும்போது ஜோம் பண்ணும்போது சுகமாயிடுச்சு. கையை மடக்கிட்டான், நல்ல பெரும் விரல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தாயார் என்ன சொன்னாங்களா, இயேசு எனக்கு ஒரு அற்புதமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், இயேசுவை ஒரு அற்புதம் செய்யலை மறுதலிக்கிற உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர முடியாது. இப்போயும் கூப்பிடுவாங்க, வாங்க பாஸ்டர் வாங்க. வர முடியாது. இயேசுவே மறுதலிக்க உங்கள் வீட்டுக்கு நான் வரணும். இப்போ சொல்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க, மறுபடியும் கை இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், கையை மடக்க முடியல. என்ன செய்ய முடியல? மடக்க முடியல. சுகமும் ஆசீர்வாதமும் அறிக்கை பண்ணி உறுதிப்படுத்தலாம், மறுபடியும் ஆயிரும். அதனால அறிக்கை பண்ண சொல்கிறேன். அந்த கை மறுபடியும் என்ன செய்ய முடியல? மடக்கம். நான் சொன்னேன், வீட்டுக்கு வாங்க பாஸ், அங்கே வர்றீங்க, பக்கத்துக்கு வர முடியாது. இயேசுவை நன்மைகளை மறுதலிக்கிற வீட்டுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க. பரலோகம் மறுதலிக்குமானால் உங்கள் நன்மைகள் எப்படி பாதுகாக்கப்படும்? ஆகையினால எல்லா இடத்துமே சொல்ல சபை நடுவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துங்கள். தேவதூதர்கள் இறங்கி உங்களை பாதுகாப்பார்கள். அல்லேலூயா. இதான் ரகசியம் பாருங்க, இதான் ரகசியம். தேவனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். டைம் அப்போ ஆண்டவர் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய சொல்லுகிறார். இந்த வெளிப்பாட்டின் நாமமாகிய இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உயர்த்தணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கையிடுவது. நம்ம எழுந்து ஜெபிக்கலாமா? ஜெபிந்த Don't forget to subscribe.